ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசியா இப்போ ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த ஆட்டோக்கார் மூலயமா ஒரு பொம்பளையை கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனா நம்ம வெண்பா தான் இல்லை. நம்மளும் ரொம்பவே ஏமாந்து போயிட்டோம். ஏன்னா சீன் ப்ரொமோல பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா அந்த குடோன்ல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரியும் அதையும் காமிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம வெண்பா அந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா காமிக்கும் போது நம்ம வெண்பா இருக்கிற இடத்துலதான் நம்ம மல்லி பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏமாந்து போயிட்டோம். கடைசியில ஏமாத்திட்டாங்க. சீன்ல பாத்தீங்கன்னா வெண்பா இருக்கிற இடம் வேற, நம்ம மல்லி ஜன்னல் வழியா பாக்குற இடம் வேற. அங்கேயும் குழந்தைங்க இருக்காங்க, ஆனா வெண்பா இல்ல. ஸோ அந்த இடத்துல எப்படியோ ஒன்று தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பாக்கு அதிகமாக ஃபீவர் இருந்துச்சு. காலையில் ஒரு கம்பவுண்டர் சிரப் கொடுத்துட்டு போனாரு. ஆனால் அந்த சிரப் ஊற்றி குடிப்பாட்டியும் ஜுரம் நிற்கல. நம்ம வெண்பா குட்டி அப்படியே அந்த ஜுரத்தில் மல்லியம்மா டாடா என்னை ஏன் இன்னும் இங்கே வச்சிருக்கீங்க, நீங்கள் என்னை கூட்டிட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீவர்லேயே பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க வெண்பா. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லைங்களா. இந்த கதிரேசன், நிஷா, ராஜி 3 பேரும் சேர்ந்து இந்த அதாவது விஜயோட மனசுல இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி மல்லி வந்ததும் அதே செகண்ட்ல விஜய் வச்சு மல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நான் மல்லி மேல கோபமா இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி மொத்தமா என்னை வெறுக்க வச்சிடலாம். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க மகுடி ஊதுறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன்னு பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி பேசிடுறாரு. கரெக்டா செருப்பால் அடிச்ச மாதிரி 3 பேருக்கும் அரைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாம மல்லி கன்சீவா இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா விஜய் ரொம்பவே நம்பிக்கையா மல்லி என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கவே மாட்டா, அப்படி கன்சீவா இருந்தா முதல்ல எனக்கு தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி மல்லியை விட்டு கொடுக்காம ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசுறாரு. ஒரு விதத்துல சந்தோஷம்தான். அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம மல்லியும் நாகவும் வீட்டுக்கு வராங்க. விஜய் அங்க இருக்கிறத பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி போறாங்க. எங்க போயிருந்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லவே சொல்றாங்க. இந்த மாதிரி வெண்பா இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்கர் வந்தாரு, அங்க போய் பார்த்தோம், நாங்க வெண்பா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க மேல போங்க அப்படின்னதும் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காங்க இந்த ராஜி. டேய், இந்த மல்லி கன்சீவா இருக்காளா கேளுடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொல்றாங்க விஜய் கிட்ட. போயிட்டு இருக்கிற நம்ம நாகுவும் மல்லியும் திரும்பி பாக்குறாங்க விஜய. நீங்க போங்க மேல அப்படின்னு சொல்லி விஜய் அனுப்பிச்சிடுறாரு. இப்ப மேல போய் மல்லி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. நாகு சொல்றாங்க, இந்த மாதிரி மல்லி இப்பவே உண்மையை நீ சொல்லிடு, பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. மல்லி வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா ஃபிக்ஸ் அந்த திரும்பவும் ஈவினிங் அந்த ஃபீவர் சரியாகன்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுமே நம்ம வெண்பா குட்டிக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கூட்டிகிட்டே போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுடிங்க கடத்தி வச்சிருக்கிற குழந்தையும் இல்லீகலா பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்களாம், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாம். ஆனா இப்ப நம்ம வெண்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல வெண்பாவை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து விஷயத்த மல்லிக்கோ விஜய்க்கோ சொன்னா மட்டும்தான் இப்ப நம்ம வெண்பாவை காப்பாற்ற முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது ஒருத்தர் நம்ம வெண்பாவை பார்த்தா ரொம்பவே அருமையா இருக்கும். ஏன்னா எல்லா சோசியல் மீடியாவிலையும் விஜய் தகவல் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது ஒருத்தர் நம்ம வெண்பாவை பார்த்துட்டு அச்சோ இது குழந்தை காணாம போன பொண்ணோட போட்டோ தானே அப்படின்னு சொல்லி உடனே தகவல் கொடுத்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மல்லிக்கோ விஜய்க்கோ சொன்னா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.